கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித், முதலமைச்சர் பழனிசாமி, எதிர்க்கட்சித் தலைவர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். முதல்வர் வெளியிட்டுள்ள வாழ்த்து அறிக்கையில், இயேசுபிரான் போதித்த உயரிய நெறிகளை வாழ்வில் பின்பற்றினால் உலகம் அமைதி பூங்காவாக பூத்து குலுங்கும் என்று கூறியுள்ளார். கிறிஸ்துமஸ் திருநாளில் உலகெங்கும் அன்பும் அமைதியும் நிலவட்டும், வளமும் நலமும் பெருகட்டும் என்றும் அவர் வாழ்த்தியுள்ளார். முதல்வர், துணை முதல்வர் இணைந்து வெளியிட்டுள்ள வாழ்த்து அறிக்கையில், மனித குல வரலாற்றின் போக்கையே மாற்றியமைத்த இயேசு பெருமானின் பிறந்த நாளில் நாம் புதிய உலகம் படைக்க உறுதியேற்போம் என்று வாழ்த்தியுள்ளனர். மலரவிருக்கும் 2021 புத்தாண்டில் அனைவருக்கும் நல்லனவெல்லாம் நடைபெற்றிட எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்திப்பதாகவும் அந்த வாழ்த்து செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. திமுக தலைவர் ஸ்டாலின் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், ஏற்றத்தாழ்வுகள் இல்லாத அனைவரும் சமம் என்ற சமத்துவ கொள்கை இந்த தினத்தில் எங்கும் மிளிர்வதை எப்போதும் காணலாம் என்று கூறியிருக்கிறார். தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சிக்கு கிறிஸ்துவ சமூகத்தினர் அரும்பணி போற்றத்தக்கது என்று கூறியுள்ள ஸ்டாலின், கிறிஸ்துமஸ் நல்லாளில் மக்கள் வாழ்வில் நலமும் வளமும் பெற்றிட வாழ்த்துவதாக தெரிவித்துள்ளார். தமிழக ஆளுநர் பன்வாரிலால் வெளியிட்டுள்ள வாழ்த்து அறிக்கையில், கிறிஸ்துமஸ் என்பது மகிழ்ச்சியின் பண்டிகை என்றும், இந்த நாள் இரக்கம், மன்னிப்பு, அன்பு, கருணை ஆகியவற்றை நினைவுபடுத்துவதாகவும் கூறியுள்ளார். ஆரோக்கியமான, மகிழ்ச்சியான மற்றும் நிறைவான வாழ்க்கையை நடத்துவதற்கு வழிகாட்டும் நட்சத்திரங்களாக இந்த நெறிகளை நாம் தொடர்ந்து வைத்திருக்க வேண்டும் என்றும் ஆளுநர் அறிவுரை வழங்கியுள்ளார். இந்த திருவிழா மகிழ்ச்சி, அமைதி, செழிப்பு மற்றும் நல்ல ஆரோக்கியத்தை தரட்டும் என்றும் அவர் வாழ்த்தியுள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள வாழ்த்துச் செய்தியில், அளவில்லா அன்பையும் சகிப்புத்தன்மையையும் உலகிற்கு போதித்த இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளை கொண்டாடும் அனைவருக்கும் வாழ்த்து தெரிவிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும், மற்றவர்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அதேபோல் நீங்கள் அவர்களிடம் நடந்து கொள்ள வேண்டும் என்ற போதனைகளை பிறனுக்கு எடுத்துரைத்த மகான் இயேசுபிரான் என்று பெருமிதம் தெரிவித்துள்ளார். இந்தியாவில் அதிக அளவில் பழுத்து பயன்படுத்தப்படாமல்